ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனாமிக் ஹேஷிங் தான் பார்க்க போகிறோம். டைனாமிக் ஹேஷிங் எதுக்காக கொண்டு வந்த மெத்தட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் டைனாமிக் ஹேஷிங். என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, பக்கெட் ஓவர்ஃப்ளோ ஆச்சு. அதாவது நம்ம டேட்டா வச்சுருக்க அந்த கண்டெய்னர் என்ன ஆச்சு, ஒரே இடத்துல வந்து நிறைய டேட்டா ஃபில் ஆகுற மாதிரி நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ நடந்துச்சு. இந்த ஓவர்ஃப்ளோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் இந்த டைனாமிக் ஹேஷிங் அப்படின்றது. ஓகேவா, இந்த டைனாமிக் ஹேஷிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கும், நம்மளுடைய அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். இந்த பைனரி ஃபார்மேட் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, 1 பிட் அட்ரஸிங் ஃபர்ஸ்ட் இருக்கு. 1 பிட் அட்ரஸிங்னா லாஸ்ட்ல இருக்க ஒரு வேல்யூவை மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா, லாஸ்ட்ல இருக்க ஒரு வேல்யூனா எனக்கு என்ன இருக்கு, 0 1 இருக்கு, இங்கே ஒரு 0 இருக்கு, ரெண்டே 2 0 மட்டும் இருக்கு. நான் அந்த 0 மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா அதாவது 1 பிட் அட்ரஸிங்னு சொல்வேன். அதுவே எனக்கு சப்போஸ் 2 பிட் அட்ரஸிங் வேணும் அப்படின்னா நான் லாஸ்ட் 2 வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டு வேல்யூவை நான் எடுத்து அட்ரஸை வந்து பிளாட் பண்ணணும். அப்படி பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது, எல்லா டேபிளுமே கரெக்டாக ஃபில் ஆயிக்குது. ஓகேவா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2 பிட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைனலாக இதுக்கு வந்து மொத்தம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இவ்வளவுக்கு நம்மளுடைய டெப்த் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டைனாமிக் ஹேஷிங்கை ஃப்ளாட் பண்ண முடியும். ஓகேவா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான சம் இருக்க கொஷின். ஸோ சம் சொல்லித்தரேன். நம்மளுக்கு யூனிவர்சிட்டியில் கேட்குற ரிப்பீட்டட் கொஷினாக இருக்குது டைனாமிக் ஹேஷிங் சம். ஓகேவா, வாங்க சம் பார்க்கலாம். டைனாமிக் ஹேஷிங்கை நம்ம இன்னொரு பேரில் எப்படின்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்னு சொல்லுவோம். நமக்கு சம் கேட்குறப்ப டைரெக்டாக வந்து டைனாமிக் ஹேஷிங்னு கேட்காம எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்னா என்ன, அதோடைய சம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்கலாம். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, டைனாமிக் ஹேஷிங் தான் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். ஸோ மாற்றி கொஷினை வந்து அசியூம் பண்ணிக்காதீங்க, நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான். ஓகேவா, பேசிக் ஸ்ட்ரக்சர் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் என்னோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். எதுக்கு, நம்மளுடைய டைனாமிக் ஹேஷிங்க்கு ஒரு குளோபல் டெப்த் இருக்கும், ஒரு லோக்கல் டெப்த் இருக்கும், டைரக்டரிஸ் இருக்கும், பக்கெட்ஸ் இருக்கும். ஓகேவா, குளோபல் டெப்த் அப்படின்னா டோட்டலாக நமக்கு கொஷினில் கொடுக்குற வேல்யூ, நீ இத்தனை வேல்யூ வந்து ஃபைனலாக எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி 2 கொடுத்தாங்க அப்படின்னா 2 பைனரி டிஜிட் தான் எடுத்துக்கணும் லாஸ்ட் வேல்யூவில். அதுவே 3ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நான் பைனரி வேல்யூவில் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 0 0 1 0 1 0 1 இந்த மாதிரி 3 டிஜிட் வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னா குளோபல் டெப்த் 3ஆக இருக்கலாம். ஓகேவா, லோக்கல் டெப்த்ன்றது அதை பேஸ் பண்ணி குளோபல் டெப்த்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃப்ளாட் பண்ணுறோம் நம்மளுடைய டேட்டாவன்றது தான் இந்த குளோபல் டெப்த். டைரக்டர்ஸ் யார் அப்படின்னா குளோபல் டெப்த் அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பக்கெட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா எந்த அட்ரஸில் எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் நம்ம வச்சுருக்கிறத பக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர்ஸ்னால் என்ன, நம்மளுடைய பாயிண்டர், அதாவது என்ன பாயிண்டரை எது வந்து எந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ண போகுது பக்கெட் அப்படின்னு அதை கண்டெயின் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம டைரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். பக்கெட்ஸ் என்ன பண்ணும், நம்ம ஹேஷ்டு கீஸ் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது பக்கெட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் குளோபல் டெப்த். குளோபல் டெப்த் அப்படின்னா எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எடுத்துக்கிறோம், 3 எடுத்துக்கிறோமா, 4 எடுத்துக்கிறோமா, 2 எடுத்துக்கிறோமான்னு மென்ஷன் பண்ணுறது குளோபல் டெப்த். லோக்கல் டெப்த் அப்படின்னா நம்மளுடைய பக்கெட்ஸ், அதாவது டைரக்டர்ஸை பேஸ் பண்ணி இல்லை, என்னுடைய பக்கெட் வந்து எந்த டெப்த்தில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது தான் வந்து லோக்கல் டெப்த் அப்படின்றது. எப்பவுமே இது எப்படி இருக்கும்னா ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம் குளோபல் டெப்த்துக்கு, இல்லை குளோபல் டெப்த்தை விட கம்மியாக இருக்கும். குளோபல் டெப்த்தை விட லோக்கல் டெப்த் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பக்கெட் ஸ்பிளிட்டிங். பக்கெட் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா என்னன்னா, எப்போ என்னுடைய பக்கெட்டில் இருக்க நம்பர் அதிகமாகுதோ, ஒரு குறிப்பிட்ட சைஸ் லென்த்தை விட அதிகமாகுதோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பக்கெட் ஸ்பிளிட்டிங்கை வந்து இது பண்ணுவேன். எதுக்காக இதை கொண்டு வரது, நம்ம ஓவர்ஃப்ளோவை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரது தான் பக்கெட் ஸ்பிளிட்டிங். ஓகேவா, என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு சம் இது மாதிரி எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் சம் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 டேட்டா எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணணும். ஸ்டெப் 2 அந்த டேட்டாவை பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 0 1 4 3 2 1 அந்த 8 4 3 1 2 ஃபார்மேட் போடுவோம்ல, அதில் நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் டெப்த் ஆஃப் த டைரக்டரி, அதாவது நம்மளுடைய டைரக்டரியோட குளோபல் டெப்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து டைரக்டரி ட்ராப் பண்ணணும். ஸ்டெப் 5 நேவிகேஷன், அதாவது டைரக்டரி போடணும். ஓகே, என்ன ஐடியில் எந்த பக்கெட்டில் வந்து ஃப்ளோட் ஆகுது, ஓகேவா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறது நேவிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 அப்படின்னா இன்சர்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு வேல்யூவா எப்போ நம்ம ஓவர்ஃப்ளோ வருது அப்போ அந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஓவர்ஃப்ளோ வந்தால் ஸ்டெப் 7ல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பிளிட்டிங் பக்கெட், அதாவது பக்கெட்டை ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டெப் 8னா கரெக்டாக நமக்கு என்ன ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹேஷ் டேபிள் ஃபினிஷ்ட் ஆயிடுது. ஓகேவா, இவ்வளவு தான் நமக்கு என்ன அப்படின்னா டைனாமிக் ஹேஷிங்கோட ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹேஷிங் எலமெண்ட்ஸ் வந்து 16 4 6 22 24 10 31
31 7 9 20 26ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு பக்கெட் சைஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. இல்லை ஹேஷ் டேபிள் சைஸ் 3ன்னு கூட கொடுக்கலாம். ஸோ ஓகேவா, எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணனாலே. ஸோ அதுதான் நம்மளுடைய பக்கெட் சைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரி ஃபார்மெட்டில் நம்ம டேட்டா எல்லாத்தையுமே மாற்றணுமா. ஸோ 16 அப்படின்னா நம்மளுடைய பைனரி ஃபார்மெட் என்ன வரும், 84321 அந்த ஃபார்மெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் போட்டு நமக்கு இது போட தெரியும் பைனரி ஃபார்மெட். ஸோ எல்லா நம்பருக்கும் எனக்கு பைனரி ஃபார்மெட் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா குளோபல் டெப்த்தை இனிஷியலைஸ் பண்ணணும், லோக்கல் டெப்த்தை இனிஷியலைஸ் பண்ணணும். அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ எனக்கு 1 தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இனிஷியலைஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, நான் குளோபல் டெப்த்தை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், லோக்கல் டெப்த்தை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே குளோபல் டெப்த் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே லோக்கல் டெப்த் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பைனரி ஃபார்மெட் வெறும் 0s and 1s மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் 16 ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் நம்பர்லேருந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். 16 என்னுடைய குளோபல் டெப்த் எவ்வளோ இருக்குது, அதாவது 1 தான் இருக்குது. அதோட பைனரி ஃபார்மெட் 1000. ஓகேவா, அப்போ நான் ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவேன், 1 தான் ரிட்டர்ன் பண்ணணும். எதுவாக இருக்கும், 0ல் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, அப்போ நான் 0வை தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 0 எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோ அதை அந்த டேபிளில் நான் 16 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ ஹேஷ் ஆஃப் 16 எனக்கு இந்த வேல்யூ தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 and 6 பார்க்குறேன். 4 and 6க்குமே ஃபைனல் வேல்யூ எனக்கு என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. ஏன் நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த லாஸ்ட் நம்பர் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் குளோபல் டெப்த்தில் 1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு வேல்யூஸை மட்டும் எனக்கு பார்த்தா போதும். 4 and 6 மூணுமே வந்து எங்கே இருக்குது, 0ல் இருக்கனால நான் ஃபர்ஸ்ட் 0 மென்ஷன் பண்ணுறேன், 16 4 6லேயே மென்ஷன் பண்ணுவேன். எனக்கு மொத்தம் மேக்ஸிமம் எவ்வளோ நான் வந்து பக்கெட் சைஸ் வச்சுருக்கேன், 3 வச்சுருக்கேன். அப்போ 3 வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 16 4 6 நான் 3 வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இங்கே எந்த ஓவர்ஃப்ளோவும் நடக்கலை. நெக்ஸ்ட்டு இன்சர்ட் 22வை இன்சர்ட் பண்ண போகிறேன். 22வை இன்சர்ட் பண்ணுறப்ப அதோடைய பைனரி ஃபார்மெட் பார்த்தேன் அப்படின்னா 0 தான் இருக்குது. ஆனால் 0 என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி டைரக்டரி ஃபில் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 6 16 4 இருக்குது. இப்போ நான் 22வையும் அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டேன் அப்படின்னா எனக்கு 4 வேல்யூஸ் ஆகிடும். ஓகேவா, நம்மளுடைய லோக்கல் டெப்த்தும் குளோபல் டெப்த்தும் ஈக்குவலாக இருக்கணும் தவிர அதிகமாகக்கூடாது. பக்கெட் சைஸ் 3 தான். அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட்டிங் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பக்கெட் சைஸ் அதாவது குளோபல் டெப்த்தை இன்க்ரிமெண்ட் 1 பண்ணுவேன். ஓகேவா, ஆல்ரெடி குளோபல் டெப்த் எனக்கு 1 இருக்குது. அதோடு நான் என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் 1 அப்போ +1 பண்ணணும். அப்போ என்னுடைய குளோபல் டெப்த்தோட வேல்யூ எவ்வளோ வரும், எனக்கு 2 வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ குளோபல் டெப்த் வேல்யூ நான் 2ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், 2 டிஜிட்டாக எடுத்துக்கணும். அப்போ 0 0 0 1 1 0 1 1. ஸோ குளோபல் டெப்த் எடுத்துக்கிட்டேன். அப்போ லோக்கல் டெப்த் எனக்கு எப்படி மாறும், அதாவது 2 2. ஓகேவா, என்னோட லோக்கல் டெப்த்தும் 2ஆக மாறிடுது. ஓகே, 2 லோக்கல் டெப்த் வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு 1 லோக்கல் டெப்த் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுவேன், அப்போ என்னோட வேல்யூவை இந்த 0 0 வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் எது 0 0ல் ஃபினிஷ் பண்ணுறது 16 and 4 ஒரு பக்கெட்லையும் 1 0 1 0 ஃபினிஷ் பண்ணுறதை 6 and 22 ஒரு பக்கெட்லையும் போட்டுக்கிறேன். இப்படி தான் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்டபிள் டைனாமிக் ஹேஷிங்கில் என்னோட ஒவ்வொரு வேல்யூவையும் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 24 and 10 வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ என்ன, எனக்கு 0 0 இருக்குது, இது 1 0 இருக்குது. ஸோ நான் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். 0 0ல் வந்து 24ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 1 0ல் நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்க நம்பரை அந்த எம்டி டேபிள் லோக்கல் டெப்த்தில் போட்டு வச்சுக்கிறேன் 1ல். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்சர்ட் 31 7 9 இன்சர்ட் பண்ணுறேன். எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுமே ஃபைனலில் 1 1 இருக்குது. இங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா 0 1 இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடி டேபிள் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கனால 0 1ல் 31 7 9 மூணையுமே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 1 1லையும் 0 1லையும் நான் இன்சர்ட் பண்ணி 1 டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறேன், எனக்கு 20 இருக்குது. இன்சர்ட் 20 அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும், ஃபைனலாக 0 0 இருக்குது. ஆல்ரெடி 0 0 டேபிள் எனக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. 16 4 24 ஆல்ரெடி இருக்குது. அப்போ நான் இதை 20 ஆட் பண்ணணும்னா எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ நடந்தால் நான் என்ன பண்ணணும், குளோபல் டெப்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு குளோபல் டெப்த் 2 இருக்குது. நான் எவ்வளோ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு எனக்கு கண்டிஷன் இருக்குது, ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ 2 + 1 எனக்கு என்ன வேல்யூ வரும், 3 வரும். ஓகேவா, நான் 3 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ நான் 3 பண்ணணும்னா என்னோட வேல்யூஸ் என்ன ஆகும், ட்ரிபிள் டிஜிட்டாக மாற்றணும். ஸோ 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. ஓகேவா, இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய லோக்கல் டெப்த்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், என்னோட வேல்யூஸை ஹேஷ் ஃபங்க்ஷனில் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா, 2ல் என்ன வரும் 1ல் என்ன வரும்னு எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இப்படி தான் இன்சர்ட் 20 பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 26ஐ இன்சர்ட் பண்ணணும். 26ஐ இன்சர்ட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 0 1 0. ஏன் நான் 3 வேல்யூஸ் பார்க்குறேன், ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எனக்கு குளோபல் டெப்த் 3ஆக மாறிடுச்சு. அப்போ நான் லாஸ்ட் 3 டிஜிட்டை தான் பார்க்கணும். ஸோ 0 1 0 பார்க்குறேன். 0 1 0 அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு 0 1 0ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மொத்தம் 3
3 வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு 3179. அப்போ ஓவர்ஃப்ளோ கண்டிஷன்னா என்ன பண்ணணும், நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, நான் என்னோட ஹேஷ் டேபிள் பக்கெட் சைஸ் 3 தான். ஸோ 3க்கு மேலே போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பக்கெட்டை மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன், இங்கே எனக்கு போதும். குளோபல் டெப்த்தை இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதை தான் நம்ம ஃபைனல் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்னோட பக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன்னா 622 ஒரு டேபிள், 1026 ஒரு டேபிள், 3179, 420, 1624. ஃபைனலாக நான் எல்லா வேல்யூவும் ஹேஷிங் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி தான் எனக்கு ஹேஷிங் கம்ப்ளீட் ஆகும். இவ்வளோ தான் நமக்கு டைனாமிக் ஹேஷிங் ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கம்பல்சரி சம்மை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் ஒரு கொஷின் அப்படின்னா டைனாமிக் ஹேஷிங் சம். தேங்க்யூ.